அசாமி. மகளாக நீ வாழிக்கப்படுவாய், அவளை பூவாரி என்கிறது அசாமி மொழி. தமிழ் சொல்லின் கடைசி எழுத்து அல்லது விலகும் என்ற விதியின் கீழ் அமைந்த அசாமிய சொற்களை இப்போ சொல்கிறேன். அரும்பரர் புதல்வனை யாழியின் மடித்தோன் என சிலப்பதிகாரம் சொல்கிறது. அந்த புதல்வனை புதக் என்று சுட்டி காட்டுகிறது. கரு கர் மாந்தன், நகரமாந்தன் அணிவடை தலைவர் என்கிறதே இலக்கியங்கள். மாந்தன் அது மானுக் என்றாகிறது. தரையுள்ளோ ஈற்றிய தண்டலின் வைத்து தண்டத்துறை செய்து தீர்ப்பன் என்று ஒரு இலக்கியம் சொல்கிறதே. அந்த தண்டானை என்ற நம்முடைய கிளைமொழிகள் உருவாக்கி கொண்டுள்ளன. பிறழ்ச்சி என்பது மா அப்படிங்கிறது விரிவாக இம் குட்டலா. அதையே நாம் திருப்பி போட்டால் ஆம் என்றாக வரும். தலைகீழாக திருப்பி போட்டு பார்த்தால் ஆம் என்று வரும். அதே விதிதான் மா என்ற மாம்பழத்திற்கு அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். ஏ என்பதை திருப்பி போட்டோம் என்றால் இல் குட்டல் ஏ லே. அதே அவர்கள் அசாமியில் லா என்கிறார். ஏ என்றால் ஏற்றுக்கொள். அதற்கு அசாமி மக்கள் லே லா என்று சொல்கிறார்கள். வசி வசி என்பது சி குட்டல் வி. அவர்கள் அதையே சீவ் என்கிறார்கள். வசி என்பதையே ஜீவ் என்கிறார்கள். அடுத்தது ஒரு மிக ஒரு ருசிகரமான தகவல். தமிழ் எழுத்தில் உள்ள முன் உயிர் இரண்டாம் இடத்திற்கு சென்று துணை எழுத்து ஆதல். உலகம் உலகம் யாவையும் தாம் அளவாத்தலும் என்று கம்பர் சொல்லுவார். உலகம் உ ல காயின். இதிலே லா என்பது லா என்ற எழுத்தோடு ஊ என்ற உயிர் எழுத்து ஏறி வரும்போது அது நெடிலாகிறது. உலகம் லோக். உலகம் என்பது லோக் என்றாகி வருகிறது அசாமி. இதன் அடிப்படையில் நாம் நிறைய சொற்களை பார்க்கலாம். இருந்தாலும் நேரம் கருதி பின்னால் உள்ள செய்திகளை சொல்ல வேண்டும் என்று கருதி இதனை ஒரு சொல்லோடு முடித்துக் கொள்கிறேன். தமிழில் உள்ள வகரம் அசாமில் போகும்போது வகரமாக சில அடிப்படையில் பார்க்கலாம். அவற்றை விஸ்வம் விஸ்வ, வாக்கியம் பாக்கிய, வித்தையாண்ட விடம் பலையின் மாரடையும் என்று பதிற்றுப்பட்டு சொல்கிறதே அந்த வித்தை அங்கே அசாமி மொழியில் வித்திய என்று சொல்லப்படுகிறது. வித்வான் வித்வான். தமிழில் இரு மெய் ஒட்டு கிடையாது. கிர கிர பிர மிர என்ற கூட்டெழுத்து கிடையாது. முதல் எழுத்து அது எப்படி வருகிறது என்று நான் பின்னாடி சொல்கிறேன். இந்திய கிளைமொழியான அசாமி தமிழின் அடிப்படை கோட்பாடுகளை சில நேரம் மீறி இருக்கிறது. அதாவது சகல சக்கர தாமரை நாயகன் என்று கந்தபுராணம் சொல்கிறதே அந்த சக்கரம் சக்கரம் என்று நாம சொல்றத அவங்க சக்கர தான் நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கிர என்ற எழுத்து நம்ம தமிழ்ல கிடையாது. அசாம்ல அதை ஏத்துக்கிட்டாங்க. சக்கர. மான் என்பதை மிருக. ரத்தினம் ரத்ன. ரத்தம் ரத்த. களைப்பு கிளந்த. களங்கம் ஒன்றிட்டு மண்ணுறுத்தி என்று கந்தபுராணம் சொல்கிறதே அதை கிளான அப்படின்னு சொல்றாங்க. பத்தியம் என்பதை பத்திய அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல இருக்கிற அகரம் பொருந்திய சில சொற்கள் அசாமிற்கு செல்லும் போது அகரமாக விரிவடைகிறது. தமிழின் சீர அதாவது ஆவேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் என்பது திருமந்திரம் சொல்கிறது. அந்த அன்னம் என்ற சொல் ஹன்கே என்பதாக அங்கே இருக்கிறது. தமிழின் சில பகர சொற்கள் அசாமி மொழியில் ஹகர சொல்லாக மாறி இருக்கிறது. புவனங்கடந்தன்று பொன்னொலி மின்னினும் என்று திருமந்திரம் சொல்கிறது. அந்த பொன் பொன் என்றது சொல் ஹன். நாம் பொன்னு சொல்லுவோம். அசாம்ல இருக்கவங்க அதே வார்த்தைய ஹன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் மிக ருசிகரமான ஒன்று, தமிழ் மொழியில ஒளிக்குறிப்பு சொற்கள் அதிகம். சலசலன்னு ஓடுறதுனால அதுக்கு பேர் சலம். சரசரன்னு ஓடுறதுனால அது சாரை. பலபலன்னு இருக்கிறதுனால அதுக்கு பேர் பளிங்கு. தமிழர்கள் அந்த அளவுக்கு பேர் வைப்பதில் தேர்ந்தவர்கள். அதையே அசாமிய மொழியிலே உண்டு. நாம ஜலம்னு சொல்றோம். தமிழினம் அழிப்பெரும் சலதி தந்தான் அப்படின்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. சலதி அங்கே கடல் என்ற அர்த்தத்தில், இங்கே அங்க அசாமில ஜல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தண்ணி சரசர ஓடுவதால் அது சாரை. அங்கே சார் என்று சொல்லப்படுகிறது. காரண சொற்கள் காரணமா காரணம் கருதி பெயர் வைத்தவர்கள் தமிழர்கள்.
தமிழர்கள் பல சொற்கள் காரணத்தை அடிப்படையாக கொண்டே உருவாகி இருக்கின்றன. கிளைமொழிகளால் சொல்லின் வேரை காட்ட முடியாது. தமிழ் சொற்கு மட்டும்தான் வேர் உண்டு. கிளைமொழிகள் அந்த வேரை காட்ட முடியாது. ஏன்னா இங்கிருந்து போன வார்த்தைகள் எல்லாமே தமிழ் சொற்களை திரிக்காமலோ திரித்தோ அவை பயன்படுத்துகின்றன. அசாமி மொழியும் இந்த வகையில் தான் இயங்குகின்றது. பல்சான்றீரே என ஒரு புறநானூற்று பாடல். கயன் முள்ளன்ன நரைமுதிர் திரை கவுள். கவுள் என்றால் கண்ணம். அந்த கண்ணம் என்பதனை அது கால் என்று சொல்கிறது. பத்து என்பதை தக என்று சொல்கிறது. அங்கத்தின் இறுதி விரல் அது அங்கிரி, அதை ஆங்கிலி என்று சொல்கிறது. கண்டம் என்பது தொண்டையை குறிக்கும். காராரும் கண்டனை என்று தேவாரம் சொல்கிறதே, அதை காண்ட், அது காந்த் என்று சொல்கிறார்கள் அசாமியர்கள். தண்டு பழைய சொல், அதனுடையது பல், அதை தந்த என்றும் தாந்த் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பல தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு. இனியுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே, தேடுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்று நும் என்ற பழந்தமிழ் சொல் இன்றைக்கு புழக்கத்தில் இல்ல. எயில் என்ற தமிழ் சொற்கள் இன்று இல்லை. அந்த சொற்களை அந்த அசாமி மொழியில் வழங்கப்படுகின்றன. நுமது என்பது துமாரா என்றும், நும் தும் என்றும், எயில் என்ற சொல்லின் பொருள் ஜெயில். அது ஆங்கிலத்தில் ஜெயில் என்றே வழங்கப்படுகிறது. அவர்கள் அசாமில் ஜெயில் என்று சொல்கிறார்கள். ஒட்டு சேர்தல் தமிழ் எழுத்தின் முன்பு அல்லது நடுவில் அல்லது இறுதியில் ஏதோ ஒரு சொல் ஒட்டோ அல்லது எழுத்து ஒட்டோ சேர்த்துக் கொண்டு தன்னுடைய சொற்களாக ஆக்கிக் கொண்டன சில மொழிகள். அந்த வகையிலேயே அசாமி மொழியும் தமிழில் க என்றால் ஒன்று, அதோடு ஒரு ஏ சேர்த்து கொண்டால் ஏக், இதை ஹிந்தியில் ஏக் ஒன்னு சொல்கிறாங்க. இரண்டு, இதில் டோவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆங்கிலம் டூ என்று வைத்துக் கொண்டது, தோ என்று ஹிந்தி வைத்துக் கொண்டது, அசாமி துய் என்று ஆக்கிக் கொண்டது. தமிழில் அஞ்சு பஞ்ச என்பதே ஹிந்தியில் பாஞ்ச் என்று சென்றது, அசாமியிலும் பாஞ்ச் என்றே வைத்துக் கொண்டார்கள். இந்த ஊர் பெயர்கள் இது மட்டும் எழுத்துக்களோ சொற்களோ மட்டும் நாம் ஆதாரமாக தரவில்லை, ஊர் பெயர்களையும் தருகின்றோம். ஊர் என்னும் மொழியில் ஒரு அரிய உண்மை புலப்படும். மக்கள் நிலைவரமாய் குடியிருப்பதன்றி பிற இடங்களுக்கு ஊர்ந்து சென்று வாழ்ந்ததால் அதற்கு பெயர் ஊர். அதனாலேதான் ஊர் என்ற பெயர் ஏற்படுத்தல் வேண்டும். புறம் என்பதே புரியாகவும் பேட்டை என்பதே பேட்டா என்பதாகவும் தெரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திருப்பூர், அசாமில் அலிப்பூர், தமிழ்நாட்டில் கொருக்குப்பேட்டை, ஜோலாப்பேட்டை, அசாமில் சாருப்பேட்டா, தமிழ்நாட்டில் தர்மபுரி, அங்கே அபயபுரி, தமிழ்நாட்டில் வால்பாறை, அங்கே கோயில் பாறை. கோயில் பாறை, கோயில் என்ற வார்த்தைக்கு குயில் என்ற அர்த்தம். குயில் பாறை என்று நாம் சொல்வதே அசாமில் கோயில் பாறை. தமிழ்நாட்டில் புழுதிப்பட்டி, அணைப்பட்டி, காரியாப்பட்டி என்ற பட்டிகள் எக்கச்சக்கம் உண்டு. அங்கேயும் கொல்லன்பட்டி, கசாரிப்பட்டி என்று நிறைய இருக்கிறது. இது போக துவார், சில்காட், போல்காட், யானை குழி என்ற பொருள்படக்கூடிய ஹத்தி குழி என்று அங்கு ஒரு ஊர் உண்டு. ஹத்தி என்றால் யானை, யானை குழி என்று பொருள்படும் ஹத்தி குழி என்ற ஊர் பெயரும் அங்கே இருக்கிறது. இது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெயர்களும் தமிழ் பெயர்களாகவே இருக்கின்றன. இந்தியா முழுவதிலும் பழந்தமிழர்களும் தமிழர்களாக இருப்பதால் மக்கள் பெயர்கள் யாவும் தமிழ் பெயர்களாகவே இருக்கின்றன. அப்பீந்த கூர்மை ஆதித்தன் வெண்மையால் உப்பென பெயர் பெற்றுடு செய்த என்ற திரும